கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த புதிய மாதத்துக்கான நோக்கம், நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய தியான வசனமாக இந்த 3 வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 3 வசனங்களிலே இறுதியான வசனம், நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம வீடுகளில் கூட இது போஸ்டராக ஒரு ஃப்ரேமில் கூட இருக்கலாம். ஆனால் முதல் 2 வசனங்கள் நாம் வீட்டில் வைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்காது. சபை கூடும் இடங்களில் வேணுமானால் அங்கே முதல் வசனம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று இருக்கலாம். இப்போ இங்கே கூட இந்த மேலே துணி மேலே தான் போடுறோம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் போடுறோம். நடுவில் இருக்கிற வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெற்கும்படியாக சீஷர்கள் கூடி வந்தார்கள் என்பதை சபையில் சொல்ல தான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இந்த 3 வசனங்களையும் ஒரு இடத்துல நாம் வைத்து அதை பார்க்குறோம். அதை ஒரு வீட்டில் வைக்கிற ஒரு அடையாள பலகை போல நம்மளும் வீட்டில் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கும் மறுபடியும் கேட்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் இங்கே நம்மை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, புதிதாய் பிசைந்த புளிப்பில்லாத மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, இந்த நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது இது எங்கிருந்து வந்திருக்கோம்? பழைய காலத்தில் டைப்ரைட்டர் இருக்கும். அந்த டைப்ரைட்டரில் எழுத்துகள், அந்த அச்சு உலோகத்தால் இருக்கும். அதை வந்து ஹேமர்னு சொல்லுவாங்க. சுத்தின்னா நம்ம ஆணி அடிக்கிற சுத்தின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? அதுக்கு ஹேமர்னு ஒரு பேர் உண்டு. அந்த எழுத்து போயிட்டு பேப்பரில் இங்கோடு சேர்த்து அப்படி பட்ட உடனே இதில் என்ன ஏன்ற எழுத்து இருந்தால் அது இங்கோடு சேர்ந்து பேப்பரில் ஏன் வந்துடும் இல்லையா? இந்த ஹேமரில் இருக்கிற உலோக எழுத்து அதை வந்து ஒரு ஆன்டி டைப்புன்னு சொல்லுவாங்க. எழுத்து விழுந்துட்ட பிறகு பேப்பரில் வந்துட்டு இல்லையா, அதை வந்து டைப் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால தான் டைப் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறோம். டைப் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்போம். நீங்கள் டைப் பண்ணி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே பஸ்காவாகிய கிறிஸ்து இதான் நிஜம், இவர் தான் நிஜம் ஆக்சுவலாக. ஆனால் இந்த நிஜமாகிய பஸ்காவாகிய கிறிஸ்துவுக்கு முன்னால், பல வருஷங்களுக்கு முன்னால், 1500 வருஷங்களுக்கு முன்னால், மனிதனை படைக்கிறதுக்கும் முன்னால் அப்படி சொல்கிறதா இருந்தால், ஆண்டவர் இயேசுவை தேவன் தன் மனதிலே அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக தீர்மானம் பண்ணினார். உலகத் தோற்றத்துக்கு முன்னாலேயே அடிக்கப்பட்டவராகி ஆட்டுக்குட்டி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் இங்கே கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துவின் சபையாராக அனுசரிக்கிறோமே, இதை பற்றிய திட்டம், இதை பற்றிய வரலாறு, இதை பற்றிய தேவ நோக்கம், நாம் இதை செஞ்சிட்டு இருக்கிறோம். பார்த்துங்களேன், இது எவ்வளோ முக்கியமானது. நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம், நமக்கு போதிக்கப்பட்டது, இதை விசுவாசிக்கிறோம். ஆனால் பல நேரம் இதோட முக்கியத்துவத்தை, ஆழத்தை, அதோட வலிமையான ஒரு விஷயத்தை நாம் உணராமல் கூட இருக்கலாம். அம்மா சொன்னாங்க செஞ்சுட்டு இருக்கிறேன், அப்பா சொன்னாங்க செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சிலதெல்லாம் செஞ்சுருவோம். டிஃபால்ட்டாக அதை பற்றி ஆராயாமலே கூட செஞ்சுருவோம். அது மாதிரி ஒருவேளை இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பயபக்தியோடு கூட ஒவ்வொரு வாரமும் கை கொள்வதிலே நாம் கவனமாக இருக்கிறோம். சில நேரம் நமக்கு ஒரு எண்ணம் உண்டு, ஒரு 2 பாட்டு போயிட்டாலும் இல்லை ஜெபம் போயிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பந்திக்கு போயிடணுமே, ஐயோ இந்த நேரத்தில் டைமை பார்த்து இல்லை, அவ்வளோ பிஸியாக நம்ம உலகத்தில் சுற்றி அலைஞ்சு இதுக்கு வந்துடணுமேன்னு கூட வரும்.
அதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிடுவோம்னா, சுகவீனமாக இருக்கும் பொழுது பந்தி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? சரி, இதெல்லாமே நமக்கு இருக்கிற பயபக்தியை தான் காண்பிக்குது. அதில் நாம் பாத்திரமாக செய்யணுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நிஜமான கிறிஸ்துவாகிய பஸ்கா அப்படின்றதுக்கு முன்னால் அந்த உலோகத்தில் ஒரு எழுத்து இருந்தது பார்த்தீங்களா, பழசா, இது வச்சு தானே இங்கே டைப்பிங்கில் பார்க்குறோம். அப்போ அது எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். அதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னாலேயே, சில 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே தேவன் தீர்மானம் பண்ணிட்டார். அதை இஸ்ரவேல் மக்களுக்கு அனுசரிக்கும் ஒன்றாக அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துருக்கிறார். அது என்னவா சொல்லி கொடுத்தார்ன்றதை நாம் படிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களில் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. யாத்திராகமம் 3:15 - 20. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய, கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் அவர்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனால் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். என் ஜனத்தை போகவிடு, என் ஜனம் எனக்காக பலியிட வேண்டும் என்று தேவன் அந்த இடத்துல சொல்லி மோசேயின் மூலமாக அந்த இஸ்ரவேல் மக்களை வெளியில் கொண்டு போறார். எப்படி கொண்டு போனார் எல்லாம் நமக்கு தெரியும். முக்கியமான ரீசன் என்ன சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறாங்க அவங்க? நான் வனாந்திரத்தில் போயிட்டு பலியிட வேண்டும், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பலியிட வேண்டும் அப்படின்னு தான் புறட்டு போறாங்க. அப்படி புறட்டு போற அந்த சமயத்தில் என்ன நடந்தது, அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னாரு, அவங்க என்ன செய்தாங்க அப்படின்றத பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 4 முதல் யாத்திராகமம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை எடுத்து வாசல் நிலையில தெளிக்கணும். இந்த இடத்துல இவர்கள் செய்த இந்த விஷயத்துக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தா 11ஆவது வசனத்தோட கடைசி வரியில் இருக்கிறது. அது கர்த்தருடைய பஸ்கா. பஸ்கா என்றால் எக்ஸோடஸ், புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகிய அந்த கானான் என்கிற ஒரு சுதந்திர தேசத்துக்குள்ளே இவர்கள் புறப்படுறாங்க. நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து பரலோகம் போகும்படியாக விடுதலையாகி புறப்படுறதுக்கு பேர் தான் அந்த ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அங்கிருந்து விடுதலையானவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக பரலோகம் நோக்கி நாம புறப்படுறோம். இதுதான் அங்க நடந்தது, அந்த பஸ்கா. இங்க ஆவியானவர் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல, அந்த பஸ்காவாகிய கிறிஸ்து. இப்போ இவ்வளவு நீண்ட வரலாறு இருக்கிற இந்த பஸ்கா என்கிற ஆட்டுக்குட்டியானவர், அவரை பற்றிய ஒரு சத்தியம்தான் இந்த கர்த்தருடைய பந்தியின் வழியாக நாம் நினைவு கூறுகிறோம். இப்போ வனாந்திரத்தில் அவங்க போயிட்டு இருந்தாங்க. 40 வருஷம் அவங்களுக்கு தேவன் மன்னாவினாலே போஷித்தார். அந்த மன்னாவை சாப்பிட்டதில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப சலிப்பு தான் இருந்தது. என்ன இது ருசி இல்லை,
இவ்வளோன்று இருக்குது, யார் சாப்பிடுவா, நாக்கு செத்து போகுது, இப்படியெல்லாம் அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமாக அந்த வானத்தின் மன்னா, தேவதூதரின் உணவு அப்பமாகிய அதை புசித்தவர்களுக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா, அடையாளமாக மாறிடுச்சு. அவங்க மனசுக்குள்ள அது என்னவா இருந்தது அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அந்த யூத மக்கள் மனதுக்குள்ள அந்த மன்னாவை பற்றி இருந்த ஒரு எண்ணத்தை ஆண்டவர் எடுத்து என்ன பேசுறாரு அப்படின்றத பார்க்கலாம். 58, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இப்ப கவனிங்க, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். வானத்தின் தேவதூதரின் உணவாகிய அப்பத்தை 40 வருஷம் புசித்தாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல, சலிப்பாக இருந்தது, இறைச்சியெல்லாம் கேட்டாங்க. அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனாலும் பின்னாளிலே அவர்கள் அதை ரொம்ப பெருமையாக நினைச்சாங்க. எங்களுக்கு வானத்திலிருந்து உணவு கொடுத்தார், தேவதூதரின் உணவை எங்களுக்கு கடவுள் கொடுத்தார், வானத்திலிருந்தே எங்களுக்கு அப்பம் வந்தது அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் புசித்தாங்க, செத்து போயிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்பொழுது நானே ஜீவப்பமாக வந்திருக்கிறேன் அப்படின்றார். இது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம். அவங்களுக்கு தேவதூதரின் அப்பம்னாலே அதுவே ஒரு புதிர் போல தான் இருந்தது. அவங்களுக்கு என்னென்ன புரியாத மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அதுக்கு மன்னான்னு பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த யூத மக்களுக்கு சொல்றாரு, 1500 வருஷம் அவங்க மனதில் இருந்த விஷயத்த இப்போ வேற ஒரு கோணத்தில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டீங்க, கரெக்டு தான், சாப்பிட்டவங்க உங்கள் முற்பிதாக்கள் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. கானானுக்குள்ளே போன உடனே விளைச்சல் வந்து அவங்க சமைச்ச உடனே அது நின்று போச்சு. ஆனால் இப்பொழுது உங்கள் கண் முன்னால் இருக்கிற நானும் ஜீவ அப்பமாக இருக்கிறேன், என் மாம்சத்தை புசிக்கணும், என் ரத்தத்தை பானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இதை காதில் கேட்ட உடனே அங்கிருந்த சீடர்களோ மற்றவர்களுக்கோ இது ஒரு குதர்க்கமான போதனையாகப்பட்டது. அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியல, அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. இது என்ன, இவர் தன்னுடைய மாம்சத்தை சாப்பிட சொல்லுகிறாரே, இவர் தன்னுடைய ரத்தத்தை நம்மளை குடிக்க சொல்றாரே, இது என்ன மாதிரி போதனை, ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கிருந்து விலகி போயிட்டாங்க. அப்போ இந்த கர்த்தருடைய பந்தி என்பது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நமக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்குது. அது அப்பத்தை எடுத்து நம்ம வாயில் போட்டு பயபக்தியோடு அந்த ரசத்தை எடுத்து குடிச்சிடுறோம். சொல்லப்படும் வசனங்கள் அந்த நேரத்துக்கு நாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். இது கிறிஸ்துவின் சரீரம், இது கிறிஸ்துவின் ரத்தம், எனக்காக அவர் பலியானார். நம்மளால் இதெல்லாம் அழகாக பண்ண முடியுது இல்லையா? இது ரொம்ப ஈஸியாக மக்கள் மனதில் வந்த விஷயம் அல்ல. ஆண்டவர் தன்னை ஜீவாப்பன் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது எதிராக இருந்தது, அவங்களுக்கு அது ரொம்ப குழப்பமாக இருந்தது, எதிர்க்கும் ஒரு சத்தியம் போல இருந்தது. நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார் தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்களும் போய்விட. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இது. இப்போ இன்னொரு பக்கம் சொல்கிறேன், மார்க்க பிரிவினையில் இருக்கிறவர்களுக்கு நடுவில் இந்த கர்த்தருடைய பந்தி எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், சர்வசாதாரணமாக அவர்களுடைய யோசனையின்படி விருப்பத்தின்படி இருக்கும் ஒரு ஆப்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. 3 மாதத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அப்போ வச்சுக்கலாம், ஏன் வருஷத்துக்கு ஒரு முறை கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்படி ஆகிப்போச்சு. அப்போ எப்போவுமே வந்து சாத்தான் ரொம்ப தந்திரமாக இந்த கர்த்தருடைய பந்தி விஷயத்தில் மனுஷனுக்கு ஒரு இடரலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த ஒரு பிரச்சனை இந்த விஷயத்தில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த யூதர்கள் கிறிஸ்துவை ஜீவ அப்பம் என்றும் அவருடைய இரத்தத்தை பருக வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் மாம்சத்தை புசித்துன்றார், என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுங்கள்னு சொல்றார். அங்க சொல்லும்போது சொல்றாரு, இது மெய்யான போஜனம், இட்ஸ் a true food, மெய்யான போஜனம், இது ஜீவனுள்ளதுன்றதை தான் அப்படி சொல்ல வர்றார். அதனால தான் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணினால் உங்களுக்கு ஜீவன் உண்டு, அப்படி இல்லைன்னா ஜீவன் கிடையாது. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தியை அனுசரித்து தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த முழுமையை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு டினாமினேஷனில் தான் நம்ம வந்திருப்போம். இப்போ கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு நாம் இதை சரியாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிச்சயமாக தேவன் இதில் மகிமைப்படுவார். ஆனால் நாம் இந்த விஷயத்தில்
கொஞ்சம் அக்கறை குறைஞ்சு, பயபக்தி குறைஞ்சு, நம்முடைய பிள்ளைகள் இதன் மேலே நினைவே இல்லாமல், இது மேலே ரொம்ப பெருசாக அக்கறையே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி ஆகிட்டோம் நம்ம. அதனால் தேவன் இதை நமக்கு நினைப்பூட்டும்படி ஐயா மனசுக்குள்ள அது ஒரு யோசனையாகவும் தரிசனமாகவும் வந்து இப்போ நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கணும். தெரிஞ்ச விஷயம் தானே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நல்லா யோசிங்களேன், இந்த கர்த்தருடைய பந்தி விஷயத்தில் நாம் பயபக்தி குறைந்து, அக்கறை குறைந்து, இதில் ரொம்ப அந்த தேவன் எதிர்பார்க்கிற மாதிரியானதாக நாம் இல்லாமல் சில வருஷங்கள் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இது ஒரு பழக்கம் நம்மளுக்கு, ஆக்சுவலாக ஹேபிட் மாதிரி இருக்குது, ஒரு பழக்கம் அப்படி ஆகிப்போச்சு. சிலர் வீட்டில் ஒருத்தர் வரல, ஏதோ வேலையாகிறாரு, வந்தவங்க அவங்களே அப்படி எடுத்துன்னு பேக்கெட்டில் வச்சுன்னு போயிடுறாங்க, நான் போய் கொடுத்துக்கிறேன், அப்படிலாம் ஆகிப்போச்சு. அப்போ பாருங்களேன், கிறிஸ்துவின் சபை நம்ம தான் கரெக்டாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் நமக்குள்ளே எப்படி ஆகிட்டோம்? அதனால் தேவன் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 3 விஷயங்களை நினைப்பூட்டும். 3 விஷயத்தில் என்ன முக்கியமானது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்றது என்ன? கட்டளை. 2வது, வாரத்தின் முதல் நாள் அப்பம் பெருக்கும்படி சீஷர்கள் கூடி வந்தார்கள் என்பது என்ன? நமக்கான முன்னுதாரணம். அவங்கள பாருங்க, அவங்க அப்படி தான் கூடி வந்தாங்க. சரி, 3வது என்ன? இன்னைக்கு நீங்களும் நானும் தனியா இல்லை, நானும் என் வீட்டாரமோ வென்றால் இதை நாங்கள் செய்து கொண்டிருப்போம், இதை நாங்கள் செய்வோம், எங்கள் சந்ததி இதை செய்யும், எங்கள் சந்ததிக்கு இதை நாம் முக்கியமாக சொல்லுவோம், இதை நாம் மிக முக்கியமாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அந்த ஒரு நினைப்பூட்டுதல் நமக்கு இப்போ தேவைப்படுது. அதனால தான் அந்த 3 வசனங்களையும் ஒரு அட்டையில் அச்சடித்து கொடுத்தது. அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த எகிப்தின் விடுதலையாகிய பஸ்கா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாவ மன்னிப்புக்காக கிறிஸ்துவாகிய பஸ்கா, எது ரொம்ப மேன்மையானது? கிறிஸ்துவாகிய பஸ்கா தான் மேன்மையானது, அதான் நிஜமானது. பேப்பரில் தான் வரணும். ஆனால் அது நிழலாக 1500 வருஷத்துக்கு முன்னால் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்தார். அதை அவங்க செஞ்சாங்க. 1500 வருஷமும் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராக்டிஸாக அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துட்டார். என்ன? நினைவு கூறுங்கள், அவ்வளோதான். இதை நினைவு கூறுங்கள். சரி, நினைவு கூறுதல்ல நமக்கு எவ்வளோ ஜாக்கிரதை தேவை? இப்போ நம்ம அதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், வழக்கமாக பந்தி நேரத்தில் வாசிக்கிற ஒரு வசன பகுதி தான். 23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, இப்போ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சொல் என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுக்கு நான் கொடுத்ததை யார்கிட்ட வாங்கி கொடுத்தேன்? கர்த்தரிடத்தில். அப்போ கர்த்தர் உரைத்ததை, கர்த்தர் கட்டளையிட்டதை நாம் செய்கிறோம். இது முதல்ல ஞாபகம். இந்த கர்த்தருடைய பந்தி அப்படின்றது எல்லாரும் வேற வேற மாதிரி பண்றாங்க, அக்கறை இல்லாமல் பண்றாங்க, நம்ம வாரம் பண்ணிடுவோமே அப்படின்னு நம்மளா ஒன்றும் கண்டுபிடிச்சி முடிவெடுக்கலை. கர்த்தர் கட்டளையிட்டதை, ஆதி சபையார் வாரத்தின் முதல் நாளில் செய்ததை இன்றைக்கு நாம் செய்கிறோம். இதில் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று டெய்லி பண்ணுவோன்னு கத்தோலிக்கர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம், வருஷத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பெந்தகோஸ்தை அமைப்பு ஒருத்தர் பண்ணிருக்கிறாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்க, அதை ஒரே ஒரு பண்டிகையாக பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நாமோ வாரத்தின் முதல் நாளில் இதை செய்து கொண்டிருக்கிறோம், சரியாக செய்கிறோம், கட்டளை கரெக்டாக தான் நிறைவேற்றுறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நாம் இதை எப்படி செய்கிறோம், இங்கே தான் நம்ம கவனிக்கணும். இப்போ ஒரு அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? என்னுடைய சரீரமாக இருக்கிறதுன்ற, என்னுடைய சரீரமாக இருக்கிறது. முதல்ல என்ன சொன்னார்? யோவான் 6ல், நானே ஜீவ அப்பம், என் மாம்சத்தை புசியுங்கள்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த நானே அப்பம் சொன்னதுனால, என் மாம்சத்தை புசியுங்கள் சொன்னதுனால, இப்போ ஒரு அப்பத்தை என்ன பண்றாரு? எடுத்து கொடுத்து, இது என்னுடைய சரீரம். அப்போ என்னை ஜீவாப்பம்னு அவர் சொன்னதுக்கும், என் மாம்சத்தை புசியுங்கள் சொன்னதுக்கும், இப்போ மறுபடியும் நம்ம கையில் இப்போ எதை எடுத்து கொடுத்துருக்கிறாரு? ஒரு அப்பத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ 2000 வருஷ காலமாக இதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இது இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு, இவ்வளோ பெரிய வரலாற்று உபதேசத்தை நாம் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு கை கொண்டு, இதனால நம்முடைய தலையின் மேலே ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று, நாம் அதை சரியாக செஞ்சிடணும். செய்கிறவங்க நீங்கள் சரியாக செய்யுங்கன்ற எச்சரிக்கை கூட நமக்கு இங்கே இருக்கிறது. இப்போ பாருங்கள், கீழே
25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு தான் சாகும் பொழுது தன் மரணத்தை பற்றி, அதன் நோக்கத்தை பற்றி என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். யாராவது நீங்க உயிர் போற மாதிரி ஒரு நிலைமை, உங்க உயிரை காப்பாத்திருக்காங்களா? ஏதோ ஒரு விபத்துன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு டைம் விட்டுட்டு இருந்தா செத்துட்டு இருப்பேன், ஆனால் அவர் என்னை காப்பாற்றினார். ஒன்று நீங்கள் உங்களுக்கு இருக்கலாம், அல்லது வேற யாராக கூட இருக்கலாம். விட்டுருந்தா நான் செத்துருப்பேன், ஆனால் ஒருத்தர் என்னை காப்பாற்றிட்டார், அவர் இல்லைன்னா நான் செத்துட்டு இருப்பேன். அப்போது அந்த நபரை நாம் என்ன பண்ணுறோம்? ஞாபகம் வச்சுக்கணும். ஓஹோ, நம்ம உயிர் போகிற நிலைமையில் கரெக்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த நபர் நம்மக்கிட்ட சொல்லுவாரா, பார் நான் உன் உயிரை காப்பாற்றிருக்கிறேன், இல்லை நீ செத்துருப்ப, என்னை நீ ஞாபகம் வச்சுக்க, டெய்லி என்னை ஞாபகம் வச்சுக்க, என்னை பற்றி யார்கிட்டயாவது சொல்லிகிட்டே இரு, அப்படி யாருன்னா சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நாமளும் என்ன பண்ணோட ஆட்டோமேட்டிக்காக சொல்லிகிட்டே இருப்போம். அவர் தான் என் உயிரை காப்பாற்றினார், அவரால் நம்ம நான் இருக்கிறேன், இல்லைன்னா நான் இந்நேரம் புதைச்சி புல் முளைச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் பாருங்களேன், நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம ரொம்ப நன்றி கேட்டவங்க. நமக்காக ஒருத்தர் உயிரியை கொடுத்தா கூட நம்ம அதை என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். அதனால ஆண்டவர் தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக என் மாம்சத்தை புசியுங்கள், என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் சொல்லிட்டு அவர் அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தை எடுத்துட்டோம். இதை செய்யுங்க. எப்படி செய்யுங்க? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ அவர் கட்டளையிட்ட விஷயத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பட் என்னன்னா, இதுல அவர் செஞ்சதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டா பண்ணிட்டார். நான் செய்ய போறதுல தான் நான் பிரச்சனை பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நினைவு கூறுதல்ல நான் கவனமா இல்லைன்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல நான் பங்கு கொள்ளலைன்னா அங்க நான் தப்பு பண்ணிடுவேன். அப்போ என்னுடைய நினைவு கூறுதல் கரெக்டா, எனக்காக இயேசு மரித்தார். இப்போ நினைவு கூறுதல் அப்படின்றதுல இந்த நிமிஷம் அப்படி அப்பம் வரும்போது, இந்த ரசம் வரும்போது அந்த நேரத்துக்கு நினைக்கிற நினைப்பு மட்டுமா? அதை தாண்டி இருக்கும் கண்டிப்பா. அப்படி நான் நினைச்சு பங்கு கொள்ளுகிற நான் வாரம் முழுசும் எப்படி வாழறேன்? வாரம் முழுசும் எவ்வளவு தகுதியா வாழறேன்? இந்த எனக்காக உயிரை கொடுத்த ஒருத்தரை நான் இப்ப நினைச்சிருக்கிறேன்றதுனால அந்த வாரம் முழுசும் எவ்வளவு கவனமா நான் வாழறேன்? அவர் சொன்னதின்படிதான்பா நான் வாழறேன். என் உயிரை காப்பாற்றினவர் அவர் என்னெல்லாம் எனக்கு சொன்னாரோ அப்படித்தான் நான் நடக்கிறேன், அப்படித்தானே அதனால தான் சொல்றாரு, நீங்கள் இதை செய்யும் பொழுது, அனுசரிக்கும் பொழுது, அந்த வசனம் பாருங்க 28, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இதில் புசித்து பானம் பண்ணுகிறவன் என்ன பண்ணணும்? தன்னைத்தான் சோதித்து அப்படின்றார் ஒரு விஷயத்தை. என்ன சோதிக்கணும்? நான் என்னை பத்தி நான் என்ன சோதிக்க வேண்டியிருக்கு? இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ, அவர் எனக்கு என்ன சொன்னாரு, அது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அது 25 இருக்கு. அந்த வார்த்தையை பாருங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அப்படி உடன்படிக்கைன்றது என்னங்க? உடன்படிக்கைன்னா 2 பேர் வேணும் இல்லையா? 2 பேர் செஞ்சுக்கிறது பேர் தான் உடன்படிக்கை. ரைட்டு. ஒரு பக்கம் ஆண்டவர் ரட்சகராக இருக்கிற, இன்னொரு பக்கம் பாவியாகிய நான் இருக்கிறேன். 2 பேருக்குள்ள என்ன ஆச்சுங்களா? இப்போ உடன்படிக்கை ஆகிப்போச்சு. உடன்படிக்கையில் சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, சில தீர்மானங்கள் இருக்கு. இதுல ரொம்ப பர்ஃபெக்டா எப்பவுமே இருக்கிறவர் யாரா இருப்பா? இயேசு. அவர்கிட்ட எந்த பழுதும் இல்லை, மாசற்ற தன் ரத்தத்தை எனக்காக பலியாக்கினார். இப்ப இன்னொரு பக்கமா இருக்கிறது யாரு? நீங்களும் நானும் தான். என்ன சொல்றாரு? உன்னை சோதிச்சு பார்த்து இதுல தகுதியாக நீங்க என்ன பண்ணுங்க? பங்கு கொள்ளுங்கள். அப்போ நான் தான் இந்த கர்த்தருடைய பந்திக்கு வரும் பொழுது இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி வாழறேன் அப்படின்றத நான் சோதிக்க வேண்டியிருக்கு. என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்தது, இந்த சரீரம் இன்னது எனக்கான பலி. பழைய ஏற்பாடு காலத்தில் பலி செலுத்திடுவாங்க, மிருகங்களை பலி செலுத்திடுவாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. எடுத்துன்னு வருவாங்க, பலி செலுத்துவாங்க, பக்தியாக நிற்பாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது போலான்னு ஆசாரியர் சொன்னவொடனே இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 2000 வருஷ காலமாக ஒரே ஒரு பலியை வெறுமனே நினைவு கூறுகிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிறார்.
நான் ஏதாவது செலுத்தணும்னு சொன்னால் நம்மளாலாம் முடியாது, நம்மளாம் கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். ஐயோ அவ்வளோ செலவா, இந்த மாதிரிலாம் வாரம் வந்தவனும் பண்ணணுமா, மாதம் பண்ணணுமா, வருஷம் பண்ணணுமா அப்படின்னு நம்மளாலாம் இருக்கவே முடியாது. இல்லை வந்துட்டு போயிடுவோம் பாதியிலேயே கூட. வெறுமனே ஒரு பலி எனக்காக பலியாக்கப்பட்டது என்பதை நினைவு கூறுவதற்கே கஷ்டப்படுற நம்ம எப்படி இருந்திருப்போம்னு பாருங்களேன். அப்போ எவ்வளவு லகுவான பிரமாணத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். அப்போ இந்த நினைவு கூறுதல் அப்படின்றதுல நாம் சரியா இருக்கிறோமா, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கிறோமா, நம்மை சோதிச்சு பார்த்து அந்த ஆண்டவருக்கு தகுதியாக அவருக்கு பிரியமாக அந்த வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக வாழ்ந்துகிட்டே இருக்கிறோமா, இதை நாம் பரிசோதிக்கிறோம். இதில் நம்ம சரியா இருக்க மாட்டோன்றதுனால தான் ஒரு தொழுகையில் என்ன பண்றோம், ஒரு பிரசங்கம் கேட்குறோம், தேவ வசனங்களை புத்திமதிகளை ஆலோசனைகளை ஏன் கேட்குறோம்? இந்த பந்திக்கு நான் வந்து நினைவு கூர்ந்து என்னை சோதித்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் எனக்கு எப்படி தோணணும் அப்படின்னு சொன்னால், நான் இயேசுவை போல மறுரூபமானதாக எனக்கு தோணணும். அதனால தான் ஒரு தொழுகைக்கு வருகிறோம், அதில் தேவனை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேத வசனங்களின் ஆலோசனைகளை கேட்குறோம், இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு கொடுக்கிறோம், நாம் காணிக்கையை கொடுக்கிறோம். ஏன்? என்னை முழுசாக கொடுக்கறதுக்கான பிராக்டிஸ் தான் நான் என் கையில் இருக்கிறது கொடுக்கறது. என்னையே முழுசா ஒரு பலி போல கொடுக்கணும். அதுக்கு முன்னால அதுக்கான ஒரு வழக்கம் பழக்கம் என்ன? என் காணிக்கையிலே கொடுக்க, என் உழைப்பிலே கொடுக்கறது தான். நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த எளிமையான தேவனை தொழுது கொள்ளும் இந்த ஒரு பழக்கத்துக்குள்ள நம்மை கிறிஸ்துவுக்கு ஏற்ற மறுரூபமாக்குறது தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். மார்க்க பிரிவினை, விக்கிரக ஆராதனை, அங்கிருந்தெல்லாம் வந்து நம்மளை தேவன் சேர்த்து வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா. இதில் இந்த கர்த்தருடைய பந்தி நம்முடைய ஜீவனை ரெஃப்ரெஷ் பண்ணி அனுப்புது. ஏன்னா இந்த பந்திக்கு நேராக வரும்பொழுது தான் என்ன பண்றேன், என்னை சோதித்து பயபக்தியோடு கூட நான் அங்கே பங்கெடுக்கிறேன். இதை நம்ம சரியா செய்யணும். இதை சரியா செய்யலைன்னா பிரச்சனைன்னு வேற சொல்லிட்டார். இதே இடத்துல என்ன சொல்லிட்டார்? 29:30 எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் அறியாததினால் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாததினால். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இயேசுவை பேரை சொல்றதுக்கு எந்த மதமும் தடையில்லை. எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் பேரை சொல்லுவாங்க, தலைவர்கள் சொல்லுவாங்க. இயேசுவை ஒரு புரட்சியாளராக கூட பார்ப்பாங்க, இயேசுவை மிகப்பெரிய பேச்சாளராக பார்ப்பாங்க, இயேசுவை இந்த உலகத்தையே மாற்றிய கொள்கைகள் எல்லாம் கொண்டு வந்தார்னு பார்ப்பாங்க. பல வகையில் ஆண்டவர் இயேசுவை பார்த்தாங்க. ஆனால் அவருடைய சரீரம் எனக்காக பலியானது அப்படின்னு இவங்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நாம தான் அவர் சரீரம் எனக்காக பலியானது, அவர் ஆட்டுக்குட்டியானவராக எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக பலியானார்னு நம்ம தான் பார்ப்போம். அப்படி நீங்க சரியா பாருங்க, அந்த சரீரம் உங்களுக்காக பலியான ஒன்று என்பதை நீங்க பாருங்க. வெறுமனே ஆண்டவர் இயேசு அப்படின்லாம் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா நாம் தான் அவருடைய சரீரம் இன்னது என்னது, அது எனக்கான பலி, எனக்கான பலி அப்படின்னு நான் பார்க்கிறேன், அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி பாருங்க. 30ஆம் வசனம், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியம், அது ரொம்ப சாதாரணம், ரொம்ப எளிமையானது, அதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது சாத்தான் நம்ம இடரச் செய்கிற ஒரு முக்கியமான இடமாக எப்பவுமே அதை வச்சிருக்கான். அதனால தான் உலகத்தில் கிறிஸ்தவங்க நிறைய பேர், மார்க்க பிரிவினைகள் நிறைய பேர், அதில் 10ல் 9 பேர் இந்த கர்த்தருடைய பந்தி விஷயத்தில் தப்பு பண்ணுவான். அவர்கள் இந்த கர்த்தருடைய பந்தியை அப்படி ஓரமாக தள்ளி அவங்க இஷ்டத்துக்கு வச்சுட்டாங்க. நாம் மிக சரியாக தேவன் சொன்ன மாதிரி அனுசரிக்கிறோம், ஆனால் அதை நாம் எப்படி தனிப்பட்ட விதத்தில் செய்கிறோம்? இது புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கையில கிறிஸ்து பழுதற்றவர், பரிபூர்ணர். ஆனா இந்த பக்கம் அந்த உடன்படிக்கை இன்னொரு பகுதியில் இருக்கிற நான் மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், நான் அதுல எப்படி இருக்கிறேன், நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி அந்த ஆண்டவருக்கு சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தையின்படி நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், இதை நான் சிந்திச்சாகணும். இதுக்காக தான் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படியாக சீஷர்கள் கூடி வந்தார்கள். தயவுசெய்து இதை நாம் நினைவில் கொள்ளணும். இதோட வேல்யூ என்ன? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், முதல் நூற்றாண்டு காலத்தில் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்கு.
17 முதல். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவு பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. இப்ப எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பரதேசியா வாழ்ந்துட்டு இருக்கோம், பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். எதை நோக்கி அந்த பயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாருன்னு பாருங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளி பொன் இவைகளால் மீட்கப்படாமல், இப்ப சொல்றாரு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பழைய ஏற்பாட்டு காலத்தின் பலி செலுத்தும் பொழுது மகா பிரதான ஆசாரியன் லேவியர்கள் பயபக்தியோடு செய்வாங்க. ஏன்னா தப்பு பண்ணிட்டா செத்தாங்க, அதே நேரத்தில் செத்துருவாங்க, தேவன் அவர்களை அடிச்சிடுவார். அந்த தூபத்தை தப்பா கொண்டு வந்ததுக்கு சாப்பிடிச்சிட்டாங்க. அவருடைய சட்டம் அப்படிதான் இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கிருபையின் காலத்தில் நம்முடைய சுதந்திரத்துக்குள்ள நாம் நடக்கும்படி இந்த சுயாதீன பிரமாணத்தின் கீழே இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த கர்த்தருடைய பந்தி நம்முடைய மனதில் எவ்வளவு முக்கியமாக, பயபக்திக்குரியதாக, நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் எவ்வளவு தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்? இது நாம் பெரியவர்களும் நம்முடைய குடும்பமும் ஒரு முறை நம்முடைய இருதயத்துக்குள்ளே புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம வழக்கமா அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு பெரிய அளவுக்கு வசனம் சொன்ன மாதிரியான எண்ணமே இல்லாமல் சிலரெல்லாம் அப்படி ஆன் த கோன் மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒருவேளை தேவன் நமக்கு இதை நினைப்பூட்டுகிறார். மாசற்ற ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் எவ்வளவு மகிமையானவர்! இந்த கர்த்தருடைய பந்தியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பரலோகத்தில் இப்பொழுது அவர் இருக்கிறார் இல்லையா? அவர் எவ்வளவு மகிமையானவர் பாருங்க. வெளிப்படுத்தல் இப்ப வாசித்த இந்த வசன பகுதி 5ஆம் அதிகாரம் 6 முதல். அப்பொழுது இதோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வசனம். எப்படி இருக்கு? அடிக்கப்பட்ட வண்ணமாக இல்ல, ஒரு அடிக்கப்பட்ட நிலைமையில ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இந்த இடத்துல. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் நிற்க கண்டேன். 7 கொம்புகள் என்பது பூரணமான வல்லமையை காட்டுகிறது. 7 கண்கள் என்பது பூரணராக எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதை காட்டுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து வாங்கினார். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் கவனிங்க. இப்பதான் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும். யாரை நோக்கி பேசுறாங்க? யாரை நோக்கி இப்ப பேசுறாங்க? ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி பேசுறாங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏன்னா யார் வாங்கினா புஸ்தகத்தை? ஆட்டுக்குட்டியானவர் தானே வாங்கினாரு, ஆண்டவர் இயேசு தானே அதை வாங்கினாரு. அப்போ சொல்றாங்க, நீர் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே, யார்கிட்ட பேசுறாங்க? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிட்ட பேசுறாங்க. உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராக வரும் பொழுது, இதில் அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பருகும் பொழுது என்ன நினைவோடு இருக்கிறோம்? இயேசுவை நினைவு கூறுகிறோம். சரி, அந்த ஆட்டுக்குட்டியானவரை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தின அந்த வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாகி இயேசு. அவர் பூரண வல்லமை உள்ளவர், எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அவரை தேவரீர் என்று வணக்கமாக அங்கே விழுந்து பணிந்து அவருக்குரிய கனத்தை செலுத்துறாங்க. ஆண்டவர் இயேசுவின் மேலே நாம் குறைஞ்சபட்சம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? அவர் சொல்றாரு,
என்னை அன்பு கூர்ந்தால் என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் கைக்கொள்வீர்கள். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன். கரெக்டு. அவரை நேசிக்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? இதை நாம் சிந்திக்கணும். ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறவர்களாக. விக்கிரகாராதனை உலகத்தில் பார்த்தீங்கன்னா காவியங்கள், காப்பியங்கள், இல்லை புராணங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அடுத்தது நிறைய பாடல்கள், அவங்க கடவுளை நோக்கியெல்லாம் பாடல் எழுதியிருப்பாங்க. கற்பனையாக தங்கள் கடவுளை அப்படி நினச்சிக்கிட்டு கற்பனையாகலாம் எழுதுவாங்க, உருகி உருகி எழுதுவாங்க. இப்போ திருவாசகம் அப்படின்னா கடவுளை நினைத்து உருகி எழுதின பாடல். ஆண்டாள் எழுதின பாடல் அப்படின்னு சொன்னால் அதுவும் அவங்க கடவுளை நினைச்சு உருகி எழுதினது. அப்போ அங்கே எப்படி அவங்களுக்கு அப்படிலாம் வருது? எப்படி அப்படி சிந்திக்கிறாங்க? ஆனால் இங்கே எனக்காக ஜீவனை கொடுத்தார்னு ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த ஆண்டவர் மீது நமக்கான அன்பு எப்படி இருக்கிறது? அவருக்குரிய அந்த கனம், பக்தி எப்படி இருக்கிறது? இதை நாம் சிந்திக்கணும். அதெல்லாம் சிந்திக்கவே முடியாத ஒரு அவசர உலகத்தில் நாம் ஓடிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு இந்த 3 வசனங்கள் வழியாக, அது நம்முடைய வீட்டில் இருக்கிறதன் வழியாக, அதை நாம் முதல்ல உணர்ந்தவர்களாக, முக்கியத்துவத்தை தெரிஞ்சவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, நம்ம குடும்பம், நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு நடுவில் வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளாத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இது எவ்வளோ முக்கியமானது. இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல அப்படின்றது இந்த கர்த்தருடைய பந்தி வழியாக உலக தோற்றத்துக்கு முன்னால் இருந்தே வந்த திட்டம். அது உலக தோற்றத்துக்கு முன்னால. அதை செய்யாம நீங்க எப்படி ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியும்? தயவுசெய்து சிந்திங்க, இதை செய்யுங்க. நம்ம பர்சனலாக நினைக்க வேண்டியது என்ன? அந்த இயேசு கிறிஸ்து என்னை கழுவி சுத்திகரித்ததுனால நான் அந்த சுத்திகரிப்பை, பரிசுத்தத்தை காப்பாற்றி வாழும்படி நான் எப்படி நடக்கிறேன்? அதை காப்பாற்றிக்கிட்டு வாழுற என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழுறேன்? அவனவன் தன் சுயக்கிரியையை சோதித்து பார்க்க கடவன். இதை நான் திங்க் பண்ணணும். இந்த அட்டை வீட்டில் மாட்டி வைக்கிறோம், நல்ல விஷயந்தான். ஆனால் நம்மக்கிட்ட மாற்றம் தேவை. நம்மக்கிட்ட இந்த கர்த்தருடைய பந்தியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை அறிந்து நடக்கணும். சிலரை இதை செய்யாதவர்களை நம்ம ரட்சிப்புக்கு வழி நடத்தணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தெரியுங்களா? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இதை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவருடைய மரணத்தை, அப்படி தானே இருக்கு இல்லையா? அப்போ அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் வசனம் இருக்கா இல்லையா? அது வழியாக நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? சிலரையாவது ரட்சிக்கணும். இப்போ இங்கே வந்திருக்கிறவங்கள ஒரு வார்த்தை கேட்குறேன், நல்லா நீங்கள் யோசிங்களேன். இந்த கிறிஸ்துவின் சரீரமான சபையில், இந்த உபதேசத்தின்படியான சரியான சபையில் நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால், உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால், நீங்கள் பக்தியுள்ளவர்களாக இருக்கலாம், இயேசுவை விசுவாசிக்கிறவங்களாக இருக்கலாம், மனம் திரும்பி வாழ்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த கிறிஸ்துவுக்குள் இப்போ வெளிப்படுத்தல பட்சமல்ல, அவருடைய இரத்தத்தினாலே தேவனுக்கென்று எங்களை மீட்டு கொண்டீர்னு இருக்குல்ல வசனம், அது உள்ளே வரமாட்டீங்க. அப்போ இந்த கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ளே நீங்கள் திருமுழுக்கு பெற்றால் மட்டும்தான் அவர் சரீரத்தில் ஒருவராக வர முடியும். வாரந்தோறும் இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்காத எங்கேயோ நம்ம இருந்திருப்போம், அங்கே கிறிஸ்தவங்களாக கூட நடந்திருப்போம், அங்கே ரொம்ப பக்தியாலாம் இருந்திருப்போம், அங்கே நம்மளை பாராட்டி கூட இருப்பாங்க. ஆனால் இந்த கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ளே நாம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து நினைங்க, வந்திருக்கிற நமக்குள்ளே அப்படி இருந்தால் நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய உறவுகளே, நம்முடைய சொந்தங்களை இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அப்போ தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தம். நம்ம இதை தெளிவாக புரிஞ்சு நடக்கிறோன்றதுக்கு அதான் அர்த்தம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிற உபதேசமானாலும் இதை குறித்து கவனமில்லாமல் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் நீர் நினைக்கிற மாதிரி, நீர் சொன்ன மாதிரி நாங்கள் பல நேரம் நடப்பதில்லை. எங்களுக்கு இந்நாட்களிலே மீண்டும் நினைப்பூட்டி நாங்கள் எவைகளை மீண்டும் சிந்திக்க வேண்டும்,
எங்களை சோதித்து பார்க்க வேண்டும், இதை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜாக்கிரதையை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதிலே நாங்கள் செய்த குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இனி வேறே ஒரு பலி இல்லை என்று சொன்னதினாலே இந்த கிறிஸ்துவாகிய பலியை நினைவு கூர்ந்து அவர் மரணத்தை தெரிவித்து நாங்கள் உத்தமமாய் நடக்கவும் அநேகரை ரட்சிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இங்கே இந்த சத்தியத்துக்குள்ள கீழ்ப்படியாதவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க மனதை ஏவியருளும். எங்கள் கிறிஸ்துவாகிய பஸ்காவை நாங்கள் நினைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.